கன்னிராசிக்காரங்க என்ன ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் முக்கியமாக வந்துட்டு அந்த உடம்புல இருக்க ஹீட்டை ரெடியூஸ் பண்ணணும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் எண்ணெய் தேய்ச்சி குளிங்க, ரொம்ப நல்லது. இது எல்லாருமே பண்ணலாம், இருந்தாலும் நீங்கள் பர்டிகுலராக பண்ணுங்கள். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த ராசியில் ஹஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எழுந்தோனையுமே தூங்கி எழுந்தோனே ஒன்றும் பண்ண வேணாம், உங்கள் உள்ளங்கைகளை மட்டும் பாருங்கள், அன்றைய நாளே சிறப்பாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா, பக்கத்தில் சிவன் கோவிலில் வில்வ மரம் இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு அந்த மரத்தடியில் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸோ சிவன் கோவிலுக்கு போகிறது, வில்வ மரத்தடியில் இருக்கிறது சித்திரை நட்சத்திரத்துக்கு ரொம்ப சிறப்பு. உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். ஓகேங்களா? மற்றபடி இந்த மாதம் ரொம்ப சிறப்பாகவே இருக்குது. கவனம் செலுத்த வேண்டியது எந்த விஷயம்னா கணவன் மனைவி விஷயம்தான். அதுக்கு எதுக்காக நான் முக்கியம் சொல்கிறேன்னா, பிரிவினையில் இருக்கிறவங்க இந்த டைம் நீங்கள் பேச்சுவார்த்தை நடந்தீங்கன்னா சீக்கிரமாக ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு உண்டு.